வணக்கம். கோயம்புத்தூர் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திருப்பு முனையா பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது இந்த சிறுமி எப்படி காணாம போனாங்க, ஒரு 5 மணிக்கே காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. காணாம போனது விடிய விடிய தேடி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அதுக்கப்புறம் போலீஸ் தேடி விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது என்ன நடந்தது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி நடக்குது, அவனை சம்மந்தப்பட்டவனை கொல்லணும், இப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. இந்த கோரிக்கையெல்லாம் அந்த பெட்ரோல் தரப்பில் வைக்கப்பட்டது. முதலமைச்சர் தரப்பில் அந்த சட்டம் ஒழுங்கு காக்க வேண்டிய கடமை அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் அவர்கிட்ட வைக்கப்பட்டது. இப்போது காலையில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது. என்னன்னா, கோயம்புத்தூர் சிறுமி வீட்டுக்கு பக்கத்தில் அது அருகாமையில் இருக்கிறவங்க ஒருத்தங்க செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அதாவது கோயம்புத்தூர் சிறுமியுடைய தாயாருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி. அதாவது அந்த தாயார் இந்த குழந்தைய பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இப்போ பெரிய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னன்னா, இந்த கோயம்புத்தூர் சிறுமியோட தாயார் போதையில் இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை காணாமல் போகும்போது போதையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் குறிப்பிடுறாங்க. சரி, எப்படி போதையானாங்கன்னா, சம்மந்தப்பட்ட குற்றவாளி கார்த்திக் தான் அந்த அம்மாவுக்கு மதுவை வாங்கி கொடுத்தாருன்னு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குது. அந்த சிறுமியோட தாயாருக்கும் அந்த கார்த்திக்கு பழக்கம் இருக்குன்னு அந்த வீடியோவில் குறிப்பிடுறாங்க. அது என்ன மாதிரி பழக்கம், என்ன மாதிரி நட்புங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பழக்கம் இருக்குது. அவர் தான் மதுவை வாங்கி கொடுத்துருக்காருன்னா அப்போ அது எந்த மாதிரியான பழக்கங்கிறத நம்ம ஆராய வேண்டியதாக இருக்குது. அப்போது இதில் தாயாருடைய கவனக்குறைவு, அந்த தாயாருடைய கவனச்சிதறல் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இந்த தாயாருடைய ஒழுக்கமும் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அவங்க சரியில்லை, அவங்க சரியா குழந்தைய பராமரிக்கலை, குழந்தைய கவனிக்கலை, குழந்தைய பார்க்கல அப்படிங்கிறத கேள்விக்குள்ளாக்குது. அந்த வீடியோவில் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி, எங்கள் முதலமைச்சர் விஜய் எல்லாரும் குற்றச்சாட்டுறீங்க, தாய் தாங்க குழந்தைய பாதுகாக்கணும், நம்ம குழந்தைய நம்ம தாங்க பாதுகாக்கணும், எங்கேயோ இருக்கிற முதலமைச்சருக்கு 1000 வேலை இருக்குது, நீங்கள் அவரை குற்றம் சொல்கிறீங்க, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் சாட்டுறாங்க. எஸ், பேசிக்கலி கரெக்ட், அடிப்படையில் அது கரெக்ட். நம்ம குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம பெற்றெடுத்த பெண் குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு. அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணுமோ அதை ஒழுக்கமாக இருக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ இருக்கணும். அது தவறு விட்டதா அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தாய் இந்த குழந்தையை சரியாக பாதுகாக்க தவறிவிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது நடந்திருக்கு, இந்த கவனக்குறைவு நடந்திருக்கு, இந்த தாயாருடைய கவனக்குறைவு நடந்திருக்கு. அவங்க வீட்டிலே இருக்காங்க, வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல, வீட்டிலேயே இருந்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் சொல்கிறாங்க, அந்த அம்மா நாங்கள் போய் எழுப்புகிறோம், அந்த அம்மா போதையில் இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. அப்புறம் படுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு காலையில் தான் தெரியும் குழந்தை காணாமல் போனது, நல்ல போதையில் படுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு குடும்ப தலைவி, அந்த குழந்தையோட தாய், நீங்கள் இப்படி கவனக்குறைவாக இருந்தால் என்ன பண்ணுவான் மற்றவன் என்ன பண்ணுவான்? அதை சாதகமாக பயன்படுத்திப்பான். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய தவறாக பயன்படுத்தலாம். உங்களுக்கே மது வாங்கி கொடுத்து விட்டு உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒருத்தன் ரேப் பண்ணி கற்பழித்து அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி கொன்று இருக்கான். உங்களுடைய கவனக்குறைவு, உங்களுடைய ஒழுக்கமின்மை, உங்களுடைய தவறான நட்பு உங்கள் குழந்தைய கொன்று இருக்கு. மனசாட்சி உறுத்தணும், உங்களுக்கு மனசாட்சி உறுத்தணும். அப்போ இந்த தாயாரும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கில் இந்த தாயாரும் சேர்க்கப்பட வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வழக்கில் இந்த தாயுடைய கவனக்குறைவு ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வீட்டிலிருந்து குழந்தையை பாதுகாத்துக்கிட்டு இருந்த தாய், அந்த பாதுகாப்பு அவர் கொடுத்த குறைவான கவனக்குறைவு, பாதுகாப்பின்மையால் தான் அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு.
தாய் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தை எப்படி காணப்போம்? அதனால் இந்த வழக்கில் இந்த கோயம்புத்தூர் சிறுமியுடைய தாய் சேர்க்கப்பட வேண்டும். அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டியில் அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. நான் ஒரு மடக்கு தான் குடிச்சிட்டு படுத்துட்டேன். ஒரு மடக்கில் என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. அதாவது இந்த அம்மா தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டாங்க. அந்த அந்த ஆளும் தெரிஞ்சவன் தான். அதனால் அந்த அம்மாவுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது பெரிய பேசு பொருளாக இருக்குது. இப்போது பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த அம்மாவுக்கு தெரியாமல் அந்த கணவர் வந்து நான் பாடி வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் உடனே பாடி எரிச்சிட்டாங்க. இதனால் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. என்னை கேட்காம என் குழந்தைய எரிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் வந்து அவனை சம்மந்தப்பட்டவனை கொல்லாமல் நான் பாடி வாங்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் குடித்தேன்னு ஒத்துக்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணான தகவல் சொல்கிறாங்க. 5 மணிக்கு குடிச்சாங்கிறாங்க, அப்புறம் 7 மணிக்கு எழுந்திரிச்சாங்கிறாங்க, அதுக்கப்புறமா போய் தேடினாங்கிறாங்க. அவங்களோட நேரம் சொல்கிறதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அவங்க சொல்கிறதில் போய் தெரியுது. அவங்களோட கவனக்குறைவால் அந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறாங்கிறது ஊர்ஜிதமாகுது. எனவே இந்த காவல்துறை இதை ஒரு சீரியஸ் நோட்டில் எடுத்துட்டு இந்த பெண்மணியையும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த பெண்ணுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட கார்த்திக்கும் என்ன தொடர்பு? இவர்களுடைய நட்பினால் இந்த குழந்தை பறிபோனதா, இந்த குழந்தையோட உயிர் பறிபோனதா என்பதும் ஆராயப்பட வேண்டும். அதாவது ஏதோ ஒரு வகையில் இந்த பெண்மணியோட கவனக்குறைவோ தவறோ இந்த குழந்தையை காவு வாங்கியிருக்கும் என்றால் அந்த பெண்மணியும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த குழந்தையோட தாயாரும் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது காவல்துறை சட்டம் செய்ய வேண்டிய கடமை. இது இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போது இது ஆராய வேண்டியது காவல்துறை மற்றும் நீதித்துறையோட வேலை. காவல்துறையும் நீதித்துறையும் இதை ஆராய்ந்து என்ன தப்பு நடந்திருக்கு, இதில் இந்த தாயாரோட ரோல் என்ன, எதனால் இப்படி பண்ணாங்கன்னு ஆராயப்பட வேண்டும். எத்தனையோ வழக்குகள் நடந்திருக்கு. இது வித்தியாசமான ஒன்று. எத்தனையோ சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கு ஒரு தாயாரின் கவனக்குறைவால் ஒரு சிறுமி கடத்தப்பட்டிருக்கிறார், வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். தாடையை உடைச்சி, கழுத்தை உடைச்சி, கீறி ரொம்ப அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் சம்மந்தப்பட்டவன அந்த தாயாருக்கே தெரியும், அவன் ஃபேமிலிக்கே தெரியும், அவன் வருவான் போவாங்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு மனுஷனோட அவங்க பழகி இருக்கிறாங்க? அந்த குழந்தை தெரிஞ்சதான் போயிருக்குங்கிறாங்க. தெரிஞ்சவர் தானே அப்படின்னு தெரிஞ்சதான் போயிருக்குன்னு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இவ்வளோ மோசமான நிலைமையில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ பெண்ணை பெற்ற தாயார்கள் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். பெண் பிள்ளையை பெற்றவங்க கவனத்தில் கொள்ளணும். உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, எப்படி வச்சுக்கிறீங்க, நீங்கள் யார்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்க? உங்களோட நட்பு வேறு, உங்களோட பழக்கம் வேறு. ஆனால் தெரியாத ஒரு நபர்கிட்ட உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க, அதில் கவனமாக இருக்கணும். உங்களோட நட்பு வேறு, பழக்கம் வேறு. ஆனால் நீங்கள் உங்கள் கணவனை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாமே அந்நியர்கள், மற்ற ஆண்கள் எல்லாமே உங்கள் குழந்தைக்கு அந்நியர்கள். அப்படித்தான் இருக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த செய்தி. இதில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். அது தாயாராகட்டும், இல்லை ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி. இதில் குற்றவாளி மட்டும் ரேப் பண்ணவும் மட்டும் குற்றம் இல்லை, அந்த ரேப் பண்ணுறதுக்கு காரணமாக அமைந்துட்ட குற்றவாளிகள் தான். எனவே இது காவல்துறை இந்த கோணத்திலும் விசாரணை நடத்த வேண்டும். இந்த கோணத்திலும் இதை கொண்டு செல்ல வேண்டும். பார்க்கலாம் என்ன.